இனி வைரபாரதி. மழைத்துளி கவிதை எழுதினால் வானவில் என்பீர்கள், அலைகள் கவிதை எழுதினால் நுரைகள் என்பீர்கள், பிழைகள் கவிதை எழுதினால் மழலை என்பீர்கள். இந்த வைரபாரதி கவிதை எழுதினால் வாரேவா என்பீர்கள். என் இதய காதலே, தாஜ்மஹால் உடை அணிந்தமர்ந்த அதன் கருப்பு நிழலே, தாஜ்மஹால் உடை அணிந்தமர்ந்த அதன் கருப்பு நிழலே, தமிழ் கலீல் ஜிப்ரானே, திரையில் எல்லாம் உன்னால் தமிழில் லெபனான் காதல் கசல், திரையில் எல்லாம் உன்னால் தான் தமிழில் லெபனான் காதல் கசல். தாஜ்மஹால் என்பது கவிழ்த்திய மதுக்கோப்பையில் சிறைப்பட்ட நிலா, தாஜ்மஹால் என்பது கவிழ்த்திய மதுக்கோப்பையில் சிறைப்பட்ட நிலா. காதல் என்பது நிமிர்த்திய நிலா ஒளியில் மிதக்கின்ற மது திராட்சை, காதல் என்பது நிமிர்த்திய நிலா ஒளியில் மிதக்கின்ற மது திராட்சை. கத்தி நுனியில் தேன் சொட்ட சொட்ட தன்னையே ருசி பார்த்துக் கொள்ளும் கத்தி முனை காதலின் கண்கள், கத்தி நுனியில் தேன் சொட்ட சொட்ட தன்னையே ருசி பார்த்துக் கொள்ளும் கத்தி முனை காதலின் கண்கள். கூந்தல் விடும் மூச்சுக்காற்று ஒரு அருவ பாதரசம், கூந்தல் விடும் மூச்சுக்காற்று ஒரு அருவ பாதரசம். அந்த அழகான மெர்க்குரி உரசுவதில், அந்த அழகான மெர்க்குரி உரசுவதில் அது பனித்துளியை செதுக்கி விடுகிறது, பூவை பறக்க விடுகிறது. தாஜ்மஹால் என்பதோ மௌனமாக பேசும் காதல் வசனம், தாஜ்மஹால் என்பதோ மௌனமாக பேசும் காதல் வசனம். அதன் கோபுர நுனியில் உயர்ந்திருக்கிறது, அதன் கோபுர நுனியில் உயர்ந்திருக்கிறது கலைஞரின் பேனாமுள், அதன் கோபுர நுனியில் உயர்ந்திருக்கிறது கலைஞரின் பேனாமுள். தாஜ்மஹால் கூட கலைஞர் தொலைக்காட்சி தான், தாஜ்மஹால் கூட கலைஞர் தொலைக்காட்சி தான். அதோ கோபுர நுனியை பாருங்கள், அது காதலின் டிஷ் ஆண்டனா, அது காதலின் டிஷ் ஆண்டனா. எப்போதும் கல்லறை முன்பு கண்கள் அழும், கற்கள் அழும், கல்வடியும் பூக்கள் அழும், கண்ணீரே கதறி அழும். எப்போதும் கண்கள் அழும், கற்கள் அழும், கல்வடியும் பூக்கள் அழும், கண்ணீரே கதறி அழும். என்னடா இது, கல்லறையே இங்கு சிரித்துக் கொண்டிருக்கிறதே. காதல் ஒரு ரகசியம், அது புன்னகையால் மொழிபெயர்க்கும் கண்களின் வெண்பரப்பு தாஜ்மஹால், அதை புன்னகையால் மொழிபெயர்க்கும் கண்களின் வெண்பரப்பு தாஜ்மஹால். கண்களின் கருமணி என்பது, கண்களின் கருமணி என்பது உள்ளே உறங்கியபடி விழித்திருக்கும் மும்தாஜின் உடையா, உள்ளே உறங்கியபடி விழித்திருக்கும் மும்தாஜின் உடையா. தண்ணீரை சலவை செய்யும் பெரிய குலத்து கவிஞனின் பின்புறம் கற்களை சலவை செய்த கவிஞன் எவன்? காதலும் தியானமும் ஒன்றுதான். தியானம் என்பது தனித்து காதலிப்பது, காதல் என்பது கூடி தியானிப்பது, காதல் என்பது கூடி தியானிப்பது. காதலித்து பார் என்றீர், காதலித்து பார் என்றீர், கண்கள் மூச்சு விட்டது, மூச்சுக்கு வேர்த்து விட்டது, நாசிக்குள் யாக புகை, உதட்டில் ஆயுள் ரேகை, உடம்பு உறைகிறது, ஆனால் கால்கள் மட்டும் அசைகிறது. கண்கள் மூச்சு விட்டது, மூச்சுக்கு வேர்த்து விட்டது, நாசிக்குள் யாக புகை, உதட்டில் ஆயுள் ரேகை, உடம்பு உறைகிறது, ஆனால் கால்கள் மட்டும் அசைகிறது. என் பிரியமான காதலியை தேடி, என் பிரியமான காதலியை தேடி தேடி இரவு கூட வெளுத்து போன தாஜ்மஹால் ஆனது, இந்த இரவு கூட வெளுத்து போன தாஜ்மஹால் ஆனது. எண்சான் உடம்பின் கைப்பிடி இதயம், கைப்பிடி உடம்பில் எண்சான் இதயமானது. இப்போது தபால்காரன் தெய்வமாகவில்லை, அவளுக்காக நான் தேனில் குழைத்து அனுப்பிய இமெயிலில் ஈ மொய்த்தது. காதல் ஒரு அமானுஷ்யம். நதியோரம் ஒதுங்கிய தாஜ்மஹால் கடலோரம் வந்ததில் நுரைத்த அலைகள் அதன் முகம் பார்க்கும் நிலைக்கண்ணாடியானது. காதல் ஒரு அமானுஷ்யம். நதியோரம் ஒதுங்கிய தாஜ்மஹால் கடலோரம் வந்ததில் நுரைத்த அலைகள் அதன் முகம் பார்க்கும் நிலைக்கண்ணாடியானது. அந்த கடல் அலைமொழியில் இந்த தாஜ்மஹாலை கேட்டது. தாஜ்மஹாலே, உன் சொந்த முகவரி என்ன? செதுக்காமல் விடப்பட்ட அதன் வெட்ட வெளியிலிருந்து ஒரு குரல், செதுக்காமல் விடப்பட்ட அதன் வெட்ட வெளியிலிருந்து ஒரு குரல். ஆக்ரா, புதுதில்லி. ஓஹோ, நீயோ சம்மணமிட்டு சங்கீதம் பேசும் பழைய அதிசயம், நீயோ சம்மணமிட்டு சங்கீதம் பேசும் பழைய அதிசயம். இதோ கவிதை பாடி நடமாடும் அதிசய தாஜ்மஹாலின் புதிய முகவரி தெரியுமா உனக்கு? இதோ கவிதை பாடி நடமாடும் 6 அடி தாஜ்மஹாலின் புதிய முகவரி தெரியுமா உனக்கு? தெரியாது.
நான் சொல்கிறேன் என்றது நீல அலைகள். நம்பர் 5, டைகர் வரதாச்சாரி முதல் தெரு, கலாஷேத்ரா காலனி, பெசன் நகர், சென்னை. இனி கவிஞர் கலை